பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேகர் நிறைய கேள்விகளை கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. அதுக்கான பதிலாக இந்த வீடியோ இருக்கும்னு நான் நம்புகிறேன். முதல்ல நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். என்னுடைய பெயர் ஹெப்சிபா நந்தினி. என்னோட சொந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. நான் தூத்துக்குடியில் தான் பிறந்து வளர்ந்த. எங்கள் அம்மா அப்பாவோடைய வீடு எல்லாமே தூத்துக்குடியில் தான் இருக்குது. ஸோ நான் ஒரு பார்ன் கிறிஸ்டியன் கிடையாது. முதல்ல எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டாங்க. டிஜிஎஸ் தினகரன் அங்கிளுடைய கூட்டங்களுக்கு போகிறதுலேருந்து, அவங்களுடைய மெசேஜஸ் கேட்குறதுலேருந்து எங்கள் அப்பா முதலாவது ரட்சிக்கப்பட்டாங்க. அப்புறமா எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு நாங்கள் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போகிறதுக்காக நாங்கள் ஒருத்தருடைய வழிநடத்துதல் மூலமாக நாங்கள் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போனோம். ஸோ அங்கே தான் எனக்கு தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. ஸோ அங்கே எனக்கு ஹெப்சிபா அப்படிங்கிற பேரை வச்சாங்க. ஸோ அதனால் நான் ஹெப்சிபா நந்தினி அப்படின்னு நான் என்னோடய பேராச்சு. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் சிஎஸ்ஐ சர்ச்சில் தான் நாங்கள் மெம்பராக இருந்தோம். நான் 9th படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் மாவடி அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங் நடந்துச்சு. ஸோ அங்கே சிஸ்டர் மன்னா அப்படிங்கிறவங்க அங்கே ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. ஸோ அவங்களுடைய அந்த உபதேசங்கள், அவங்களுடைய அந்த மெசேஜ் எல்லாம் நான் கேட்கும்போது அதில் ரொம்ப ஈர்க்கப்பட்டு ஆண்டவரோட தொடுதல் எனக்கு அப்போதான் கிடச்சிது. ஸோ நான் அப்போ இருந்தே ஆண்டவர் மேலே கொஞ்சம் வைராக்கியமாக இருந்தேன். அப்போது நான் ஆண்டவரிடத்துல கொஞ்சம் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ஆண்டவரோட நெருங்கி ஜீவிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு நான் அவ்வளோ க்ளோஸ் எனக்கு கிடையாது. நான் ஒரு ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் சர்ச்சுக்கு போகிறது வர்றது இப்படி தான் நான் இருந்தேன். ஆனால் என்னோடய 9th ஸ்டாண்டர்டில் நான் அந்த கன்வென்ஷனுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் பைபிள் படிக்கிறது, ஆண்டவரோட கொஞ்சம் நெருங்கி ஜீவிக்கிறது, இப்படி நான் ஆண்டவரோட கொஞ்சம் உறவை நான் மேம்படுத்திக்கிட்டேன். 2006ஆம் ஆண்டு எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுச்சு. ஸோ எங்கள் மாமனார் அந்த நேரத்தில் ஒரு நல்ல ஊழியக்காரங்க அவங்க. ஸோ எங்கள் மாமனாரின் வழிநடத்துதலின் பேரில் நான் ஒரு முழுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி அவங்களுடைய அந்த வழிநடத்துதலின் பிரகாரம் நான் தூத்துக்குடியில் ஒரு ஏஜி ஸ்தாபனத்தில் நான் முழுக்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் நான் ஏஜி ஸ்தாபனத்தில் ஆண்டவரோட இன்னும் அதிகமாக நான் ஆண்டவரை பற்றி அறிஞ்சு கொள்றதுக்கு இன்னும் எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னுடைய மாமனார் ஒரு நல்ல ஊழியக்காரங்க. என்னுடைய மாமனார் நிறைய எனக்கு உபதேசங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவரோட நான் எப்படி இன்னும் நெருங்க முடியும்னு சொல்லி நான் நெருங்கினதுக்கு எங்கள் மாமனாரும் ஒரு காரணம். ஸோ அவங்களுடைய ஜெபம், அவங்க கூட இருந்த நாட்களில் அவங்களோட கூட பிரயாணப்பட்ட நாட்களில் நான் இன்னும் கொஞ்சம் ஆண்டவரோட கொஞ்சம் நல்லா நெருங்கி வர எனக்கு அவங்க ஒரு காரணமாக இருந்தாங்க. அவங்க இப்போது உயிரோட இல்லை, அவங்க இறந்து 2 வருஷம் ஆச்சு. ஸோ எங்கள் மாமனார் இறக்குறதுக்கு முன்னாடி அநேக காரியங்களை குறித்து எங்ககிட்ட சொன்னாங்க. ஜெபத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து, ஸோ அநேக காரியங்கள், எப்படி நம்ம வாழ வேண்டும், நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம ஆண்டவரை பிடிச்சிக்கணும் கெட்டியான்னு சொல்லிட்டு நிறையா காரியங்கள் அவங்க இறக்குறதுக்கு முந்தின நாள் எங்களுக்கு சொன்னாங்க. ஸோ அதனால் எங்கள் மாமா இறந்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு பெரிய பாரம் வந்துச்சு. மாமா எப்படி நம்ம குடும்பத்துக்காக ஒரு தூணாக இருந்தாங்களோ அதே போல் நானும் அந்த ஒரு ஆண்டவருக்காக நான் வைராக்கியமாக இருக்கணும்னு நான் முடிவெடுத்தேன். அப்போ நான் ஆண்டவரிடத்துல ஜெபிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் ஒரு நாள் ராத்திரி படுத்திருக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. என்னன்னா, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது அப்படின்னு சொல்லி. அது மாத்திரம் இல்லாமல் நீ உங்களுக்கு ஒரு வசனம் அப்படின்னு சொல்லி நீ ஜனங்களுக்கு ஒரு வசனத்தை எடுத்து சொல்லி நீ சொல்லணுங்கிற மாதிரி ஒரு ஊந்துதல் எனக்குள்ளே வந்துட்டே இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு எனக்கு ரொம்ப அது ஒரு ஃபோர்ஸ் மாதிரி எனக்கு உங்களுக்கு ஒரு வசனம்னு சொல்லணும் அப்படின்னு எனக்கு எனக்குள்ள ஒரு தூண்டுதல் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ இது ஆண்டவர் எனக்குள்ள ஒரு பாரத்தை உண்டு பண்ணுகிறார் அப்படின்னு நான் யோசித்தேன். நம்ம யூடியூப்பில் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பிரசங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு முடிவெடுத்தேன். அதனால தான் அன்னையிலேருந்து நான் இந்த உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் போட ஆரம்பித்தேன். எனக்கு 2006ஆம் ஆண்டு எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. நானும் என் கணவரும் எங்களுடைய திருமண வாழ்க்கையில் தொடங்கினோம். எங்களுக்கு கர்த்தருடைய கிருபையினால் ஒரு மகன் இருக்கிறான். அவன் இப்போ அவனுக்கு இப்போது 17 வயதாகுது. அவன் இப்போது காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கிறான். அவனுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் நீங்கள் ஜெபிச்சு கொள்ளுங்க. எனக்கு தூத்துக்குடியில் திருமணம் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்னுடைய கணவர் பெங்களூரில் இருக்கிறதுனால நாங்கள் இப்போ பெங்களூரில் இருக்கிறோம். ஸோ நான் பெங்களூரில்
நான் போயிட்டுருக்கிற சர்ச்சோடைய பெயர் வந்து சூசன் மெமோரியல் ஏஜி சர்ச். எனக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய சபை கிடச்சிது. அதில் ஒரு நல்ல வசனத்தை போதிக்கக்கூடிய ஒரு நல்ல சபை அந்த சபை. ஸோ அங்கே பாஸ்டர் ஸ்டான்லி ஆண்டன் தாஸ் தான் அவங்க வந்து சபை நடத்துகிறாங்க. ஸோ அவங்க குடும்பம், அவங்க ஆன்ட்டி எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு வசனத்தை முக்கியத்துவம் வைத்து சொல்லுகிற, வசனத்தை எடுத்து சொல்லுகிற, போதிக்கிற ஒரு நல்ல சபை எனக்கு கிடச்சிது. ஸோ அங்கே தான் நாங்கள் இப்போ குடும்பமாக நாங்கள் போயிட்டுருக்கோம். நானும் ஒரு விசுவாசி தான். நான் வந்து எந்த ஊழிய ஸ்தாபனத்தையும் சேர்ந்தவள் கிடையாது. நான் வந்து ஒரு விசுவாசி தான். நான் என்னோட சபையில் ஒரு விசுவாசியாக நாங்கள் இருக்கிறோம். ஸோ நீங்கள் யாராவது பார்த்துட்ருக்கிறவங்க பெங்களூரில் இருக்கிறீங்கன்னா, அந்த சபை வந்து பென்சன் டவுனில் இருக்குது. நான் வந்து அந்த சபையினுடைய லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல சபை வேணும், நீங்கள் ஒரு சபையை தேடிட்டு இருக்கிறீங்க, பெங்களூரில் இருக்கிறீங்க, பென்சன் டவுன் ஏரியாவில் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் தாராளமாக எங்கள் சபைக்கு வரலாம். ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையாக இருக்கும். உங்களுக்கும் வந்து அது பிரயோஜனமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் ஆண்டவரோட இன்னும் நெருங்கி சேருகிறதற்கு எங்கள் சபை ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல டைரக்ஷனாக இருக்கும். நிறைய பேர் ஃபோன் நம்பர் கொடுங்க, உங்கள்கிட்ட நாங்கள் பேசணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. நான் வந்து என்னோடய இமெயில் ஐடியை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ உங்களோட ப்ரேயர் ரெக்வஸ்ட் எதுவாக இருந்தாலும் என்னோடய இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக ஜெபித்து கொள்கிறேன். உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் நீங்கள் எனக்கு இமெயில் பண்ணுங்கள். நான் ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த குரூப்பில் வந்து நான் எல்லாரையும் ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து யார் யாருக்கு ஜெப குறிப்புகள் இருக்குதோ நீங்கள் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணலாம். கூடிய சீக்கிரம் அதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் எனக்கு இமெயில் பண்ணுங்கள். நான் ஆண்டவரிடத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாருடைய ஜெப குறிப்புகளுக்காகவும் நான் ஜெபிச்சிட்ருக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக மாற்றி தருவார். சாட்சின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் சாட்சியாக தான் இருக்கும். காலையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி நாங்கள் படுக்கைக்கு போகிற வரைக்குமே எல்லாமே சாட்சியாக தான் இருக்கும். கர்த்தர் எங்களை அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் நடத்திட்டு வராரு. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து ஆண்டவருடைய அந்த ஒரு கிருபையை ருசி பார்த்துட்டு வரோம்னு தான் சொல்லணும். ஸோ எங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள், எங்களுக்கும் நிறைய போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் அதன் வழியாகவும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆண்டவர் எங்களை நடத்திட்டு வர்றாரு. அந்த சந்தோஷத்தின் பிரதிபலனாகத்தான் நானும் அந்த ஒரு தைரியத்தோட தான், பலனோட தான் நான் உங்களை வந்து சந்தோஷத்துக்குள்ளேயும் சமாதானத்துக்குள்ளேயும் ஆண்டவரோடு கூட நடத்த எனக்கு ஆண்டவர் வந்து கிருபை செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல என் தேவனாய கர்த்தர், என் இயேசு கிறிஸ்து என்னை வந்து எவ்வளவு அழகா நடத்திட்டு வர்றாருங்கிறது ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில சாட்சி தான். தாராளமாக நம்ம அவரை அப்பான்னு கூப்பிடலாம். அவருடைய அன்பு தாயின் அன்புக்கு மேலானது, தகப்பனின் அன்புக்கு அது மேலானது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக உயிரையும் கொடுக்க துணிவானான்னு பார்த்தா இந்த உலகத்தில் அது நடக்காத காரியமானா, நம்ம ஒவ்வொருவருக்காகவும் அவர் வந்து இறங்கி வந்தார். நம்ம நல்லவங்களாக இருக்கும்போது நமக்காக அவர் ஜீவனை கொடுத்திருந்தா அது வேற. ஆனால் நம்ம பாவிகளாக இருக்கும்போது நமக்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு? ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. அவர் தாய்க்கெல்லாம் மேலானவர், தகப்பனுக்கெல்லாம் மேலானவர். அவருடைய அன்பை சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒரு மீன் தண்ணியிலிருந்து வெளியே தூக்கி போட்டால் அந்த மீன் எப்படி அந்த தண்ணிக்காக துள்ளுமோ, அதே போல அந்த அளவு அவருடைய இருதயம் நமக்காக துள்ளுகிறது. என் பிள்ளை என்னிடத்துல வந்துட மாட்டாளா? என் மகன் என்னிடத்துல திரும்பி வந்துட மாட்டானா? என்னோடு கூட பேச மாட்டானா? ஒரு 5 நிமிஷம் என் கூட இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டானான்னு சொல்லி அவருடைய இருதயம் நமக்காக அவ்வளவு துடிச்சிட்டு இருக்கு. அந்த அன்புக்கு நம்ம வந்து அந்த அன்பை விவரிக்கவே முடியாது. தான் அப்பான்னு அவரை கூப்பிடலாம். அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆஃப்டர் ஆல் நம்மலாம் மனுஷங்க, நம்மலாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவங்க. அவர் மகா மகிமைக்கும் பாத்திரரானவர். அவருடைய மகிமை, அந்த மகிமைக்கு வந்து நம்ம ஈடே ஆக மாட்டோம். நம்ம அவ்வளோ பெரிய பாவிகளாக இருக்கிறோம். ஆனாலும் அவர் நமக்கு அன்பு செலுத்துகிறார். இன்றைக்கும் அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். என்னையெல்லாம் நேசிக்க ஒருத்தர் உண்டா? என்னையெல்லாம் யாராவது நேசிப்பாங்களா அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களை தான் அவர் அதிகமாக நேசிக்கிறாரு. உங்களை தான் அவர் கூப்பிடுறாரு. உங்களை தான் அவர் இரு கரங்களை விரித்து கூப்பிடுகிறார். அதனால் இன்னைக்கே ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அப்பான்னு மட்டும் இல்லை, அவரை எப்படி வேணாலும் கூப்பிடலாம்.
நிச்சயமா கர்த்தருக்கு சித்தமானா அப்படிப்பட்ட ஒரு கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கர்த்தரத்தில் இந்த காரியத்தை வைக்கிறேன், கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் கொடுக்கிற டைரக்ஷன் படி கண்டிப்பாக பண்ணலாம். கர்த்தருடைய ஆலோசனையின்படி நிச்சயமாக அதை நம்ம பண்ணலாம். கர்த்தரிடத்தில் கிட்டி சேர வேண்டுமானால் நான் சொல்லுவேன், அவரை தான் அதிகமாய் நேசிக்க வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் காட்டிலும் அவரை தான் அதிகமாக நேசிக்கணும். அவரை தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக வைக்கணும். 24 மணி நேரத்தை ஆண்டவர் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அதில் அதிகமான நேரத்தை நம்ம ஆண்டவருக்காக நம்ம செலவிடணும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும்னு சொல்லி சங்கீத புஸ்தகத்தில் தாவீது ராஜா சொல்லுகிறார். சங்கீதம் 118 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். இன்னைக்கு கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறாரா அப்படின்னா நம்ம அவரோட கூட பக்கத்தில் போகணும், அவர் பட்சத்தில் நம்ம போகணும். அப்போ தான் அவர் நம்ம பட்சத்தில் இருப்பார். அதிகாலையில் எழும்பி முதலாவது அவருடைய கிருபையை தேடணும். தானியேல், எலியா, மோசே, ஏனோக்கு, நோவா போன்ற பைபிளில் உள்ள எல்லா மூப்பர்களையும் நம்ம பார்த்தோம்னா அவங்களாம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. தேவனோட கூட கிட்டி சேருகிறதுனா அவரோட கூட சஞ்சரிக்கணும், அப்படின்னா அவரோடு கூட பேசிக்கிட்டே இருக்கணும். நம்ம இருதயம் எப்பொழுதும் அவரோட கூட கனெக்ஷனில் இருந்துகிட்டே இருக்கணும். என்ன நடந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் முழு நம்பிக்கையும் அவர் மேலே வைக்கணும். வேதத்தை அதிகமாக படிக்கணும். இந்த வேத வசனத்தின் மூலமாக தான் தேவன் நம்மோடு கூட பேசுவது என்னன்னு சொல்லி நம்ம அறிஞ்சிக்க முடியும். நம்ம ஜெபத்தில் ஆண்டவரோட கூட பேசலாம், ஆனால் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறாரா அப்படின்னு தெரியணும்னா இந்த வேதத்தை தான் படிக்கணும். வேதத்தின் மூலமாக தான் கர்த்தர் நம்மோடு கூட பேச முடியும். இந்த வேதத்தை படிக்க 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 கொஞ்ச நாளில் கண்கள் திறக்கப்படும், இருதயம் அவரோடு கூட ஒன்றிரும். அப்போ அவருடைய சத்தத்தை கேட்கிற அளவுக்கு நம்ம அவரோட கூட நெருங்கிடலாம். அதனால் நான் ஆண்டவரோட கிட்டி சேரணும்னா எப்படி அப்படின்னு கேட்டால், வேத வாசிப்பு, ஜெபம், அது வசனத்தின் படி நடக்கணும். வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கணும். பாவத்தை வெறுக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யும் பொழுது ஆவியானவர் நம்ம இன்னும் அதிகமாக ஆண்டவரோடு கூட கிட்டி சேருவதற்கு உதவி செய்வார். ஆவியானவர் தாமே நம்மை நடத்துவார். அவருக்காக நம்ம நம்மளை விட்டு கொடுத்துடணும். ஆவியானவருக்கு நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது அவர் முழு கண்ட்ரோலை நம்மளுக்காக எடுப்பார். நம்மளோடு கூட வாசம் செய்வார், நம்மளோடு கூட பேசுவார், அவர் வழி நடத்துவார். அப்போ நம்ம ஆண்டவரோட கிட்டி சேர முடியும். குடும்ப சமாதானம். குடும்பம்னாலே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். குடும்பத்துக்குள்ளே எப்போவுமே நம்ம சமாதானத்தோடையும் சந்தோஷத்தோடையும் குதூகலத்தோடையும் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா சமாதானத்தை கர்த்தர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் வச்சுட்டு போயிட்டாரு. ஆனால் அந்த சமாதானத்தை எடுத்து நம்ம குடும்பங்களுக்கு நம்ம தான் உபயோகப்படுத்தி கொள்ளணும். சமாதான குழைச்சல்கள் வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது. ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவ ஞானமுள்ள ஒரு பிள்ளை, தேவ வழிநடத்துதலில் இருக்கிற பிள்ளைகள் அந்த சமாதானத்தை அழகாக கொண்டு போவாங்க. சமாதான குலைச்சல் இல்லாத சூழ்நிலைகள் வரும் பொழுதும் அங்கேயும் ஞானமாய் நடந்து கொள்ளும்போது நம்ம அந்த சமாதானத்தை காத்து கொள்ள முடியும். நீங்கள் சங்கீதம் 122வது அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல சமாதானம் வரும். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு வரும். அப்புறம் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் ஒரு அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக அப்படின்னு இருக்கும். என் சகோதரி நிமித்தமும் என் சிநேகிதரை நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக அப்படின்னு. ஒரு கிளாஸில் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த தண்ணி கீழே கொட்டாமல் அதை கொண்டு போய் அதை டேபிளில் வைக்கிறது நம்மளுடைய ஒரு கடமையாக இருந்தால் அதை கொட்டாமல் நம்ம அதை எடுத்துகிட்டு கொண்டு டேபிளில் வச்சிடலாம். ஆனால் அதை நம்ம ஆட்டும் போது, நம்ம அசைக்கும் போது அந்த தண்ணி கீழே சிந்த தான் செய்யும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருப்பார்கள் அப்படின்னு மத்தேயு 5வது அதிகாரத்தில் இருக்குது. ஸோ நம்ம தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம், நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாகத்தான் இருக்கணும். ஒரு இடத்துல ஒரு சண்டை, ஒரு பிரிவினை அங்கே அவங்கள சேர்த்து வைக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கணுமே தவிர சண்டையை உண்டாக்குறவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள். அப்படி நம்ம சமாதானம் பண்ணாதவர்களாக நம்ம இருப்போமானா நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லை. குடும்ப சமாதானத்தை காத்துக்கொள்வது நம்ம கையில் தான் இருக்குது.
கண்டிப்பாக சங்கீதம் 13வது அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம், நம்ம தியானிக்கலாம். சங்கீதத்தை தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். எல்லா சங்கீத புஸ்தகங்களையும் நம்ம தியானிப்போம் வருங்காலங்களில். நிச்சயமாக சங்கீதத்தில் உள்ள எல்லா புஸ்தகத்தையும் நம்ம கண்டிப்பாக நம்ம தியானிப்போம். அதில் உள்ள ஆழங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். கர்த்தர் இன்னும் அநேக காரியங்களை நம்ம சங்கீத புஸ்தகத்திலேருந்து நமக்கு கற்றுக் கொடுப்பாருங்கிற ஒரு பெரிய நிச்சயம், நம்பிக்கை எனக்கு உண்டு. அதன் மூலமாக நீங்களும் கண்டிப்பாக பிரயோஜனப்படுவீங்க. அதனால் இதை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சங்கீத புஸ்தகத்தில் எல்லா சங்கீதத்தையுமே நம்ம தியானிக்கலாம். நான் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் அநேக கேள்விகள் ஏதாவது உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் நிச்சயமாக இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதனுடைய பார்ட் 2 நம்ம போடலாம். இன்னும் நம்ம அடுத்த வீடியோவில் இதனுடைய கண்டினியூஷனை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய மகா கிருபையும் பலனும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உங்கள் எல்லாருடைய குடும்பங்களின் மேலும் நிச்சயமாக தங்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து பாருங்க, எனக்கு சப்போர்ட் கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிச்சு கொள்ளுகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.